வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். உங்க எல்லார் கையிலயும் இப்போ இந்த மாதிரி ஒரு 2 ரூபாய் நாணயம் இருந்தா அத வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னங்க நீங்க இந்த விலைவாசி ஏறுற காலத்துல 2 ரூபாய வச்சு ஒரு சாக்லேட் கூட ஒழுங்கா கிடைக்காது. இத வச்சு என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நம்மள பல பேர் இந்த 2 ரூபாய சில்லற காசுன்னு அலட்சியமா பெட்டி மேலேயோ இல்ல சமையலறை டப்பாக்குள்ளேயோ போட்டு மறந்துடுவோம் இல்லையா? ஆனா இதே 2 ரூபாய் ஒரு நடுத்தர குடும்பத்து இல்லத்தரசியோட வாழ்க்கையில அவங்களோட ஆகப்பெரிய அவசர தேவைக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய பக்கபலமா எப்படி மாறுச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு ஐயோ மாசம் பிறந்தா வாடகை கட்டணும், மளிகை வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வர்ற சம்பளம் பத்தவே மாட்டேங்குதே, நான் எப்படி சேமிப்பேன்னு தினமும் புலம்பிட்டு இருக்கோம். கையில காசே இல்லாம அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்க நிக்கிறப்போ வர்ற அந்த அவமானம் இருக்கு பாருங்க, அதைவிட ஒரு பெரிய நரகம் வேற எதுவுமே இல்ல தோழிகளே. அப்படி காசே இல்ல நான் எப்படி சேமிப்பேன்னு கலங்குற ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபோட வாழ்க்கையையும் சிந்தனையையும் தலைகீழா மாத்தப் போற ஒரு யதார்த்தமான நடுத்தர குடும்பத்து கதை தான் இது. இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க வீட்லயும் மாசம் 5ஆம் தேதி ஆனா சம்பளம் காலியாகிடுதா? நீங்களும் சேமிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாம்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாஸ் வரிய மட்டும் உங்க மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. வருமானம் கம்மியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. வர்ற பணத்துல நாம எவ்வளவு சேமிக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். அலட்சியமா பாக்குற 2 ரூபாய் எப்படி 1 லட்சம் ரூபாயா மாறுச்சு? ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது வெறும் சுரேஷ் அனுவோட கதை மட்டும் இல்ல, நாளைக்கு உங்களோட வெற்றி கதையாவும் இருக்கலாம். வாங்க சுரேஷ் மற்றும் அனுவோட வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அனு கையில இப்போ வெறும் 2 ரூபாய் தான் இருக்கு தோழிகளே. ஆனா அந்த 2 ரூபாய அவ சாதாரணமா பார்க்கல. ஏன்னா நம்மள மாதிரி இல்லத்தரசிகளுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு மாசமும் குடும்பத்துக்காக தன் ஆசைகளை எப்படியெல்லாம் சுருக்கிக்கிட்டு வாழ வேண்டியிருக்குன்னு. புடிச்ச ஒரு புடவை, ஆசைப்பட்ட ஒரு பொருள்னு எல்லாத்தையும் அடுத்த மாசம் பாத்துக்கலான்னு தள்ளி போட்டுட்டு கணவரோட கஷ்டத்துக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நாம. நம்மளால லட்ச லட்சமா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த முடியலனாலும் நம்ம வீட்டுக்காரர் வேர்வை சிந்தி சம்பாதிச்சுட்டு வர காசுல ஒரு பைசாவ கூட வீணாக்காம எப்படி ஒரு கோட்டைய கட்ட முடியும்னு காட்ட போறதுதான் இந்த இல்லத்தரசியோட மேஜிக். சரி, அனு பார்த்த அந்த 2 ரூபாய் சேமிப்பு சவால் அப்படி என்னதான் பண்ணுது? அவ எப்படி அத டைரியில கணக்கு போட்டான்னு பாப்போம். நீங்களும் அப்படியே உங்க வீட்டு டைரியை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 365 நாட்கள் சவால், அதாவது ஒரு வருஷ கணக்கு. 1வது நாள் வெறும் 2 ரூபாய் எடுத்து வைக்கணும். 2வது நாள் நேற்றைய தொகையோட இன்னும் 2 ரூபாய் கூட்டி 4 ரூபாய் வைக்கணும். 3வது நாள் 6 ரூபாய். 10வது நாள் 20 ரூபாய். அதாவது ரொம்ப சிம்பிள் தோழிகளே, அந்தந்த நாளோட என்ன டே நம்பர 2ஆல பெருக்கிக்கணும். இப்படி பண்ணும்போது 100வது நாள் அவ எடுத்து வைக்க வேண்டிய தொகை வெறும் 200 ரூபாய் தான். ஆரம்பத்துல ரொம்ப சுலபமா இருக்கும். மாசம் போக போக தொகை லேசா கூடும். இதே மாதிரி ஒரு நாள் கூட கேப் விடாம அவசர செலவுக்குன்னு நடுவுல எடுக்காம தொடர்ந்து 365 நாட்களும், அதாவது ஒரு வருஷம் முழுசும் அந்தந்த நாளுக்கான தொகைய சேமிச்சா 365வது நாள் அவ கடைசியா எடுத்து வைக்க வேண்டிய காசு வெறும் 730 ரூபாய் தான். ஆனா தினசரி கணக்குப்படி இந்த 365 நாட்களோட மொத்த தொகையையும் ஒன்னா கூட்டி பார்த்தா அந்த வருஷத்தோட முடிவுல அவ உண்டியல்ல சேரப்போற அசல் மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா? சரியா 1,33,590 ரூபாய். ஆமாங்க, 1,33,590 ரூபாய். என்னங்க சொல்றீங்க? ஒரு நாளைக்கு 500, 700லாம் எங்களால எப்படிங்க எடுத்து வைக்க முடியும்? கண்டிப்பா எங்களால இதெல்லாம் முடியாதுப்பான்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெளிவா புரியுது தோழிகளே. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த 2 ரூபாய் சவால சொன்னேன். ஆனா இத கண்டிப்பா நீங்க 365 நாட்களும் செஞ்சு முடிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. நம்மளால இந்த சவால முழுசா முடிக்க முடியலன்னா கூட பரவாயில்லைங்க. இத ஒரு அழகான அனுபவமா நினைச்சுக்கலாமே. உங்களால எத்தனை நாள் இந்த சேமிப்ப தொடர முடியுதோ அத்தனை நாள் மட்டும் பண்ணுங்க. ஒரு 50 நாளோ இல்ல 100 நாளோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போங்க. அனு சேமிச்ச இந்த 1,30,000த்துல உங்களால அதுல பாதியோ இல்ல அதுக்கும் கம்மியா ஒரு 30,000மோ 40,000மோ தான் சேமிக்க முடிஞ்சதுன்னு வச்சுப்போம்.
ஆனா வருஷ கடைசில உங்க சொந்த உழைப்புல உங்க உண்டியல உடைக்கும்போது உங்க கையில ஒரு பெரிய தொகை நிக்கும் பாருங்க, அப்ப உங்க மனசுக்குள்ள வர்ற அந்த சந்தோஷமும் பெருமையும் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்ல தோழிகளே. ஏன்னா அது நீங்க ஜெயிச்ச பணம். இந்த துல்லியமான கணக்க டைரியில கூட்டி பார்த்த உடனே அனுக்கு அப்படியே தூக்கிய வாரி போட்டது. வெறும் 2 ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல 1 லட்சத்துக்கும் மேல சேமிக்க முடியுமா? அனு அன்னிக்கே மனசுல ஒரு இரும்பு வைராகியத்தோட ஒரு புது உண்டியல ரெடி பண்ணனா. அவளோட அந்த பயணம் எப்படி இருந்ததுன்னு அடுத்த காட்சியில பாப்போம். கணக்கு பார்க்க என்னவோ ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருந்தது தோழிகளே. ஆனா உன்னை நினைச்சு பாருங்க, சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அது தினசரி வாழ்க்கையில செஞ்சு காட்டுறது அவ்ளோ சாதாரண விஷயம் இல்லையே. சவால ஆரம்பிச்ச முதல் 2 மாசம் அனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அப்போ உண்டியல்ல எடுத்து வைக்க வேண்டிய காசு ரொம்ப கம்மி. தினமும் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபான்னு தான் இருந்தது. மளிகை கடையில மீதி வர்ற சில்லறை, காய்கறி வாங்கும்போது பேரம் பேசி மிச்சப்படுத்துற காசு, பால் காசுன்னு அசால்ட்டா மேனேஜ் பண்ணிட்டா. ஆனா 5 மாசம் கடந்ததுக்கு அப்புறம் தான் அசல் சோதனையே ஆரம்பிச்சுது. இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபாய், 400 ரூபான்னு எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம். மாசம் 30,000 சம்பளம் வாங்குற ஒரு நடுத்தர குடும்பத்துல ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வீட்டை விட்டு தனியா எடுக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம்னு நம்மள மாதிரி இல்லத்தரசிகளுக்கு தான் தெரியும். இதுல சுரேஷுக்கு இத பத்தி ஒரு பைசா கூட தெரியாது. பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ண அனு மளிகை செலவை குறைக்க ஆரம்பிச்சப்போ சுரேஷ் ஒரு நாள் சமையலறைக்கு வந்து கத்த ஆரம்பிச்சாரு. என்ன அனு இது, இந்த மாசம் மளிகை சாமான்லாம் இவ்ளோ கம்மியா இருக்கு, ஆனா செலவு மட்டும் அப்படியே நிக்குது. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இப்படி பட்ஜெட்டை ஓட்டுனா நான் எங்க போய் காசுக்கு நிப்பேன்னு சுரேஷ் பயங்கரமா புலம்புறாரு. இப்போ உங்கள தான் கேக்குறேன், நம்ம வீடுகள்லயும் நாம குடும்பத்துக்காக எவ்வளவோ பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு சின்ன குறை வந்துட்டா உடனே நீ என்னத்த பண்ணுனேன்னு ஒரு வார்த்தை கேட்டுடுவாங்க இல்லையா? அந்த நேரத்துல உங்க மனசு எவ்ளோ வேதனைப்படும்? அணுக்கும் அப்படிதான் இருந்தது. கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வந்தது. ஆனா அவ சோர்ந்து போகல. மனச தேத்திக்கிட்டு தன் கணவரோட முகத்த பார்த்து மனசுக்குள்ளேயே ஒரு வைராகியத்தோட சொல்லிக்கிட்டா. இப்போ திட்டுங்க, பரவாயில்லைங்க. இன்னும் சில மாசத்துல உங்க கவலைய தீர்க்க போற ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிருக்குன்னு நினைச்சுக்கிட்டா. சில நாள் கையில ஒரு பைசா கூட இருக்காது. சவால பாதியில விட்டுறலாமான்னு கூட அவளுக்கு தோணும். ஆனா அப்போதெல்லாம் அவ அந்த 1,33,000 ரூபாய் கணக்கையும் பையனோட ஸ்கூல் பீஸையும் தான் நினைச்சு பார்த்தா. அந்த நாளோட டார்கெட்ட முடிக்க அவ என்னென்ன தியாகங்கள் பண்ணுனா தெரியுமா? ஆன்லைன்ல ஆசையா பார்த்த புடவைய வேணாம்னு தள்ளி வச்சா. சாயங்காலம் பையன் ஸ்நாக்ஸ் கேக்கும்போது கடையில வாங்காம வீட்லயே சுட சுட செஞ்சு கொடுத்து காசை மிச்சம் பிடிச்சா. தனக்குன்னு ஒரு சின்ன செலவு கூட பண்ணிக்காம மாச கடைசியில சுரேஷ் குடுக்கிற அவசர காசையும் அப்படியே சேர்த்து வச்சா. எப்படியாவது அந்த நாளோட டார்கெட்ட முடிச்சே தீருறதுன்னு ஒத்த கால்ல நின்னா. தோழிகளே, இதே மாதிரி ஒரு வைராகியம் உங்ககிட்ட இருந்தா உங்களால எந்த சவாலையும் ஜெயிக்க முடியும்னு தோணுதா? சரியா ஒரு வருஷம் உருண்டோடிடுச்சு தோழிகளே. மே மாசம் பிறந்துடுச்சு. ஸ்கூல் லீவு முடிஞ்சு பையனுக்கு அடுத்த வருஷ அட்மிஷன், ஃபீஸு, வேன் காசு, புது புக்ஸு, யூனிஃபார்ம்னு எல்லாம் சேர்த்து மொத்தம் 80,000 ரூபாய் கட்ட வேண்டிய நாள் வந்துடுஞ்சு. நம்மள பல பேரோட வீடுகள்ல இந்த மே ஜூன் மாசம் வந்துட்டாலே ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் இல்லையா? சுரேஷும் அன்னைக்கு ஹால்ல உட்கார்ந்து அந்த ஸ்கூல் நோட்டீஸ பார்த்துட்டு தலையில கைய வச்சு புலம்பிட்டு இருக்காரு. கடவுளே, போன வருஷம் கூட எப்படியோ நகைய அடகு வச்சும் லோன் வாங்கியும் ஃபீஸ் கட்டியாச்சு. ஆனா இந்த வருஷம் கையில ஒரு பைசா கூட இல்லையே. வட்டிக்கு வாங்கலான்னாலும் யாரும் தர்ற மாதிரி தெரியல. யார்கிட்ட போய் கை நீட்டி நிக்கிறது? பெற்ற பிள்ளைக்கு படிக்க வைக்க கூட காசில்லாம இப்படி தோத்து போய் நிக்கிறனேன்னு சுரேஷ் கண்ணீரோட தனக்குள்ளேயே பேசி அழுகிறாரு. சுரேஷ் அழுதுட்டு இருக்கிற அந்த நேரத்துல அனு மெதுவா ஹாலுக்கு வரா. அவ முகத்துல எந்த ஒரு பதற்றமும் இல்ல, ஒரு அமைதியான புன்னகை மட்டும்தான் இருக்கு. அவ கையில ஒரு பழைய கனமான துணிப்பை இருக்கு. அத அப்படியே கொண்டு வந்து சுரேஷ் அழுதுட்டு இருக்கிற அந்த டேபிள் மேல டப்புன்னு வைக்கிறா. சுரேஷ் கண்ணை தொடச்சிட்டு ஆச்சரியத்தோட நிமிந்து பாக்குறாரு. என்ன அனு இது? என்னது இந்த பேக்னு கேக்குறாரு. அனு தன் கணவரோட கைகளை பிடிச்சுக்கிட்டே ரொம்ப பெருமையா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஒன்னும் இல்லைங்க, சும்மா திறந்துதான் பாருங்களேன். சுரேஷ் மெதுவா அந்த பையோட ஜிப்ப திறக்கிறாரு. திறந்து பார்த்த சுரேஷுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஆண்ட்ராய்டு போன் சைஸுக்கு அடுக்கடுக்கா கட்டுக்கட்டா 500 ரூபாய் நோட்டுகளும் 100 ரூபாய் நோட்டுகளும் சில்லறை காசுகளுமா அந்த பையே அமுங்கி போய் இருக்கு. சுரேஷ் படபடப்போட அதையெல்லாம் எண்ணி பாக்குறாரு. மொத்தம் 1,33,590 ரூபாய் இருக்கு. சுரேஷுக்கு தன் கண்ணையே நம்ப முடியல. அவரோட கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அனு,
அனு, ஏதிடி இவ்ளோ காசு? பொய் சொல்லாதடி. எனக்கு தெரியாம உன்னோட தாலி கொடியையோ இல்ல நகையையோ ஏதோ அடகு வச்சியா? இல்ல உங்க அம்மா வீட்ல போய் கடன் வாங்குனியா? சொல்லு அனு, எனக்கு பயமா இருக்குடின்னு சுரேஷ் கதறி அழுகிறாரு. அனு தன் கணவரோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு ரொம்ப கெத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இல்லங்க, நான் எந்த நகையையும் அடகு வைக்கல. யார்கிட்டயும் போய் ஒரு பைசா கடன் வாங்கி உங்க மானத்தை அடகு வைக்கல. போன வருஷம் இதே மே மாசத்துல நீங்க காசில்லன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ நம்ம சமையலறையில மிஞ்சின வெறும் ஒரு 2 ரூபாய் நாணயத்தை வச்சு நான் ஆரம்பிச்ச 2 ரூபாய் சேமிப்பு சவால் தான் இது. நீங்க மாச பட்ஜெட்ல கொடுத்த காசை நான் ஒரு பைசா வீணாக்காம சேர்த்து வச்ச என்னோட ஒரு வருஷ உழைப்புங்க இது. அத கேட்ட உடனே சுரேஷ் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டாரு தோழிகளே. தன் மனைவி இவ்வளவு பெரிய பாரத்தை தனியா சுமந்து தனக்கு தெரியாம குடும்பத்துக்காக ஒரு பெரிய கோட்டையையே கட்டியிருக்கான்னு நினைக்கும்போது அவரால கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. அனுவ அப்படியே நெகிழ்ச்சியோட கட்டிப்பிடிச்சுக்கிட்டாரு. பாத்தீங்களா தோழிகளே, சுரேஷ் அன்னிக்கு அணுவ கட்டிப்பிடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி அழுதுட்டாரு. தன் மனைவி தனக்கு தெரியாம இவ்ளோ பெரிய பாரத்தை தன் தோள்ல சுமந்து குடும்பத்தை கடனாளியாக்காம காப்பாத்திருக்கான்னு நினைக்கும்போது அவரால தாங்கிக்கவே முடியல. அன்னிக்கு சுரேஷுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். நாம சமையலறையில அலட்சியமா பாக்குற அந்த 2 ரூபாய் சில்லறை காசுக்குள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்துற சக்தி ஒளிஞ்சிருக்கு. நம்மள பல பேர் நினைக்கிறோம், ஆயிரக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ பெருசா சேர்த்து வச்சாதான் அது சேமிப்புன்னு. ஆனா நிஜம் அதுவல்ல தோழிகளே. சிறு துளி பெருவெள்ளம். இப்போ உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு சுரேஷ் இருந்த அதே கவலையில தானே உங்க வீட்டுக்காரரும் ஆபீஸ் போயிட்டு வந்து சோஃபாவுல உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த மாசம் வர செலவுகளை நினைச்சு நீங்களும் மனசுக்குள்ளே அழுதுட்டு தானே இருக்கீங்க. ஏன் இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நம்மளாலையும் ஒரு அணுவா மாற முடியும். இன்னைக்கே இந்த வீடியோ முடிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க வீட்ல ஒரு டைரியையும் பேனாவையும் எடுங்க. இன்னைக்கு தேதிய குறிங்க. உங்க சமையலறை டப்பாவை திறந்து வெறும் 2 ரூபாயில உங்க வீட்டுக்கான சேமிப்பு சவாலே ஆரம்பிங்க. ஐயோ, என் பட்ஜெட்டுக்கு 365 நாள்லாம் தினமும் காசு கூட்ட முடியாதுப்பான்னு நினைச்சிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாரக்கணக்குல சேர்த்து வைங்க. இல்லையா, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி இத ஒரு 5 ரூபாய் சவாலாவோ 10 ரூபாய் சவாலாவோ கூட மாத்திக்கோங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி. என்ன ஆனாலும் சரி, உண்டியல்ல காசு போடுறது நிறுத்தவே கூடாது. நம்ம சேனலோட நோக்கமே நம்மள மாதிரி இருக்கிற நடுத்தர குடும்பத்து இல்லத்தரசிகள் எல்லாரும் பொருளாதார ரீதியா யார்கிட்டயும் கை நீட்டாம கெத்தா வாழணுங்கிறது தான். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையிலயும் உங்க சிந்தனையிலயும் ஒரு சின்ன பொரியையாவது தட்டியிருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். தோழிகளே, இப்போ உடனே கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னைக்கு தேதிய போட்டு இந்த 2 ரூபாய் சேமிப்பு சவாலை ஏன் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் இன்னிக்கே ஆரம்பிக்க போறீங்க? ஐ ஸ்டார்ட்னு கமெண்ட்ல தட்டுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த யதார்த்தமான கதையை உங்க மனசுக்கு தொட்டிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, முக்கியமா உங்கள மாதிரி இருக்கிற எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இப்போதே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சேமிக்க ஆரம்பிக்கட்டும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான பயனுள்ள சேமிப்பு டிப்ஸோட உங்களை வந்து பார்க்கறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.